வணக்கம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். மிதிலை மன்னரோட பெயர் ஜனகர். அவர் ஒரு யாக வேள்வி நடத்தணும்னு ஏற்பாடு செய்கிறாரு. அப்படி ஏற்பாடு செய்கிறதுக்காண்டி நிலத்தை உழுகும்போது கிடைச்சவங்க தான் சீதா தேவி. சீதா மிகவும் அழகாக இருக்காங்க. ஜனகர் யாக வேள்வி நடத்துறதுக்காண்டி எல்லா நாட்டு மன்னரிடமும் அழைப்புதல் கொடுக்குறாங்க. அந்த செய்தி விஸ்வாமித்திரருக்கு தெரியுது. அப்போ தசரதன்கிட்ட கேட்டு ராமனை வேள்விக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணர் 2 பேரையும் கூட்டிகிட்டு மிதிலை நகரை நோக்கி நடந்து போகிறாங்க. மிதிலை நகரம் ரொம்ப அழகாக இருக்குது. மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைஞ்சதாக இருக்குது. அதில் இருக்க இயற்கை காட்சிகள், மரங்கள், கொடிகள் எல்லாம் அவங்கள வா வா என கூப்பிடுறது மாதிரி இருக்குது. அப்படி நடந்து செல்லும்போது தான் அகலிகையோட பாவ விமர்சனம் கிடைக்கிது அவங்களுக்கு. ராமர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அன்னி மாடத்தில் சீதை நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் 3 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ராமர் பார்க்குறாரு, சீதாவும் பார்க்குறாங்க. அப்போ ஒன்னோடு ஒன்று கண்கள் பார்க்குறாங்க, நிலை தடுமாறுகின்றாங்க, காதல் வயப்படுறாங்க. இதுதான் அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினான் என்பதுக்குரியது. யாக வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கும்போது வருண பகவான் பரிசாக சிவதனுசு என்னும் வில்ல கொடுக்குறாங்க. சிவதனுசை 60,000 பேர் சேர்ந்து தூக்குனாதான் அதை தூக்கி நிப்பாட்டவே முடியும். அவ்வாறு நடந்து போகும்போது தான் ஒரு நன்றி. ராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம், ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம்.